இந்த உலமாக்களும் சமுதாய தலைவர்களும் மந்திட்டு அண்ணா அறிவாலயத்துல கிடக்குறாங்க. அதனுடைய விளைவுதான் இந்த சமூகம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு. அவன் சொன்ன 50 ஆண்டுகள் அரை நூற்றாண்டு இந்த சமூகத்தை திமுக விட்டு அடகு வச்சிங்களே. இந்த சமூகத்துக்காக திமுக என்னையா செஞ்சது? அதான் சொன்னார் இல்லையா, 3% இடஒதுக்கீடு. நல்லா விவரமா பாருங்க, 3%. ஏன்னா அந்த இதுலயே 7% மேல் இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை 10% இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்றான். இவன் கலைஞர் என்ன பண்றாரு, அது சூழ்ச்சி பண்றான் பாருங்க. என்ன சூழ்ச்சி பண்றாப்புல, 3% கொடுத்து மொத்தமே நீங்க தமிழ்நாட்டில் 3% தான் இருக்குன்றான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதாவது இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரத்தை குறைக்கிறான். இதை கூட நம்ம கை தட்டி வரவேற்கிறோம். அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு பாராட்டு விழாக்க அந்த கலைஞருக்கு. இதோட கொடுமை என்னங்க, 10% மேல் உள்ள இஸ்லாமியர்களுக்கு 3% கொடுத்து இவ்வளவுதான் நீங்க இருக்கீங்கன்னு அதே கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்தான். தூக்கி வீசி மூஞ்சில வீசிட்டு போயிட்டே இருந்தான். ஆனா அதுக்கு கூட இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் சில பல பேர் என்ன பண்றாங்க, பெருமையா பேசுறாங்க. இடஒதுக்கீடு கொடுத்தாரு கலைஞர், இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு. முன்னாடி 2 அமைச்சரவையில் 2 பேர் கொடுப்பாங்க அமைச்சர் பதவி முஸ்லீம்களுக்கு. இன்னைக்கு ஒருத்தன் 6 மாதம் மண்வெளி பாம்புக்கு எப்படி 6 மாசம் தலை இப்படி 6 மாசம் தலை இப்படியோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, 6 மாசம் நாசருக்கு 6 மாசம் மஸ்தானுக்கு. மாவட்ட செயலாளர்களை இஸ்லாமியர்களுக்கு யாருக்குன்னா கொடுத்துருக்காங்களா? மாநில நிர்வாகத்தில் இஸ்லாமியர்களுக்கு திமுக இருக்காங்களா? அப்படி இருந்த ஏண்டா அங்க அண்ணா அறிவாலயமே கதைன்னு கட்டி மண்டிட்டு கிடக்குறீங்க? அரை நூற்றாண்டுகள் நம்ம வாக்களிச்சு பொருளாதாரமும் கொடுத்து அவனை தூக்கி நிறுத்தினா அவன் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தங்களை தான் கொண்டு வரான். டாஸ்மாக் மூலியமா ஒவ்வொரு ஆண்டும் நாங்க என்ன பண்றோம், தமிழக அரசு இயங்குறதுக்கு முக்கிய மூல காரணம் டாஸ்மாக்ன்றான். அந்த டாஸ்மாக் வருமானத்தை வரக்கூடிய அந்த கஞ்சி அரிசி பிச்சை வாங்கி நீங்க பள்ளிவாசல போய் நீங்க எதுக்குடா நீங்க கஞ்சி ஆக்கி போடணும்? எத்தனை செல்வந்தர்கள், நீ கொடுக்கக்கூடிய அரிசி 5 ரூபா, நீ கொடுக்கக்கூடிய அரிசி 5 ரூபா, 95 ரூபாய்க்கு இஞ்சி பூண்டு எண்ணெய் பாசி பருப்புன்னு அதில் நீங்க போடுறீங்க. எந்த மயிருக்கு அந்த 5 ரூபாய் அரிசி பிச்சை எடுக்கிறீங்க சொல்லுங்க? அதை தூக்கி அரசாங்கம் மூஞ்சில வீச வேண்டியதானே?